ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேட்ஸ்ங்கிற சீரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக நாம ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, எல்லாருமே நினைப்பீங்க இவ என்னடா கருத்து கணிப்புலாம் வச்சுட்டு கடைசியில இந்த சீரீஸை போட்டாலே நினைக்கிறீங்க. இந்த சீரீஸ் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்தமாவே 3 எபிசோடு தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 டேஸ்ல போட்டு முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் லவ் பியாண்ட் ட்ரீம்ஸை கண்டினியூஸா போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அதனால அதை நம்ம கண்டினியூஸா போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே கைஸ், இப்போ நாம இந்த சீரீஸ்குள்ள போலாமா? வாங்க. இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை பத்தி, அதாவது ஷேட்ஸ்ங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 9 பொண்ணுங்க, ஒரு டீச்சர், அந்த ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் இதை பத்தி தான். சோ எடுத்ததுமே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் ஒரு டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க எங்க ஸ்கூல்ல உள்ள பசங்களை எப்படிலாம் வளர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு ஒழுக்கனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கோம், அமைதி, அடக்கம், ஒற்றுமைனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கோம், நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே நாங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு நல்லவங்கன்னு அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலான மதர் சுப்பீரியர் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க டீச்சரா வந்தது ரொம்பவே நல்லதா போச்சுங்கிற மாதிரி சொல்ல, அதுலயும் முக்கியமா இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இதே ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்பதான் டீச்சரை காட்டுறாங்க. இந்த டீச்சரோட பேர் பாத்தீங்கன்னா நளின். சரி, இது எல்லாம் இருக்கட்டும், இதே ஸ்கூலுக்கு நீங்க திரும்பியும் டீச்சரா வந்ததுக்கான ரீசன் என்ன? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டோரியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நானும் எங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து தனியா தான் இருந்திருக்கோம். ஆனா நான் என்னைக்கு படிக்க போறேனோ அதுக்கப்புறம் எங்க அம்மா மட்டுமே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நான் அங்க படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தேன். வரும்போது என்ன என்கரேஜ் பண்றதுக்காக, சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல அவ்வளவு விஷயம் எங்க அம்மா பண்ணி வச்சிருந்தாங்க. இவ்வளவு பண்ண எங்க அம்மாவுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் திரும்பி வரும்போது எங்க அம்மா ஒரு பேஷண்டா தான் இருந்தாங்க. எனக்கு இவ்வளவு கொடுத்த அம்மாவுக்கு என்னால எதுவுமே கொடுக்க முடியல. அதான் அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்களை கூடயே இருந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை கூடயே இருக்கிறதுக்காக ஃபாரின்ல எனக்கு கிடைச்ச ஜாபை விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். இந்த ஸ்கூல்ல நான் பிரெஞ்சு டீச்சரா இருந்தேன்னா இங்க இருந்து எங்க அம்மாவோட வீடு ரொம்ப பக்கமா இருக்கு. இப்ப எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. சோ அவங்க கூட இந்த டைம்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் மதர் சுப்பீரியர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா? உங்க அம்மாவும் நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு டீச்சர். சோ அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய காம்படிஷன் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்துலயும் வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் சுப்பீரியர் நினைச்சு வச்சிருக்காங்க. சோ அதுக்காக தான் இந்த பிரெஞ்சு டீச்சரையே அவங்க ஹையர் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறதுனால இவங்க டீச் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதை பத்தி அவங்க கிட்ட சொல்றதுக்கு அவங்களும் அதெல்லாம் இல்ல மதர், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதெல்லாம் காதல வாங்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது டீச் பண்றத பத்தி இல்ல, பசங்களை புரிஞ்சுக்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்ல, அதை தான் பத்தி யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். எதை வச்சுன்னா, உன்னோட ஏஜும் அவங்களோட ஏஜும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது, கொஞ்சம் சேம் ஏஜ் மாதிரி தான். அதனால உன்னாலேயே அவங்களை புரிஞ்சுக்க முடியும், அவங்களாலேயும் ஒன்னு புரிஞ்சுக்க முடியும், ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. சோ எல்லா விஷயமே ஈஸியா போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்பீரியர் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க. அது என்னங்கறத நமக்கு சொல்லல. அப்படியே கட் பண்ணி ஷேட்ஸ்னு சொல்லிட்டு இந்த சீரீஸோட நேம் போட்டுறாங்க. இப்ப பிரசன்ட் டேக்கு வராங்க. இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்டோட பேர் பாத்தீங்கன்னா ஜான். இவ இன்னைக்குதான் இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கா. சோ அதனால அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிக்சர் எடுத்துட்டு இருக்கா. அப்படி எடுத்துட்டே வரும்போது சுப்பீரியர் மேல இடிச்சிடுறா. இடிச்சது அவங்க திட்டாம என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வணக்கம் வைக்க எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி வணக்கம் வைக்க கூடாதுமா, அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 கையும் தூக்கி வச்சு ரொம்பவே கீழே பணிவா உட்காந்து வணங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வணக்கம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இப்படி டீச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜானோடைய பேரண்ட்ஸ் வராங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வராங்க. ஸோ ஸ்கூல் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுப்பீரியரும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சுத்தி காட்டுறாங்க. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம், பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு, அதை தாண்டி பேரண்ட்ஸ் உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க புதுசா வந்திருக்கிற நம்ம நளின் டீச்சர் அங்க வராங்க. சோ அவங்கள ஜான் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு, ஜான அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு, ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கா, நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க பினான்ஸ் ரூமுக்கு வாங்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபீஸ் கட்டுனுங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்ல, அதுக்கு ஜானுடைய அப்பா என்ன சொல்றான்னா, பண விஷயம்னா அதுக்கு நான் மட்டும் வந்தாலே போதும், அவ வரணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி முகமே மாறிடுது. அவங்களுக்குள்ள ஏதோ உள்குத்து போல. சோ அப்ப நளின் டீச்சர் அவங்களை
கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து போட வச்சு சைஸ் ஓகே வாங்குற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டேவே சுப்பீரியர் ஒன்னு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி போர் அடிச்சிட்டாங்களாங்கிற மாதிரி கேட்க, இங்க ஏன் இவ்வளவு ரூல்ஸ்ங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமா ரூல்ஸ் தான், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி மிஸ்ஸும் சொல்ல, சரி எதுக்காக மிடில் ஆஃப் த இயர்ல வந்து நீ ஜாயின் பண்ணிருக்கங்கிற மாதிரி கேக்குறாங்க. திடீர்னு வீட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டோம், சோ அதனாலதான் மிடில்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேங்கிற மாதிரி அவளுமே சொல்றா. சோ அதுக்கப்புறம் நளினி டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு ரிபன் எல்லாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்க ஆல்ரெடி இங்க இருந்ததுனால எனக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்காங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, அதுக்கு நளின் இருக்கு, இங்க பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு, சோ அதுகிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவ ஐயோ என்ன சொல்றீங்க, நான் ஜஸ்ட் ஃபன்னா தான் கேட்டேன், நீங்க இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலையேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த நளின் டீச்சர் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களும் இன்னொரு பொண்ணும் இதே ஸ்கூல்ல தப்பு பண்ணது, சரி நான் உனக்கு போயிட்டு புக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு அவங்களும் போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஒரு சின்ன பிளாஷ்பேக்னு வச்சுக்கோங்களேன். இவ எதுக்காக இங்க வந்தான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வீட்டுல யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்கன்னா, நீ எவ்வளவு மணி வாங்கின, எவ்வளவு ஏமாந்தங்கிற மாதிரி ஒரு பொண்ணு இவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்னுடைய பார்ட்னர்ஸ் சொல்லி நம்பி கொடுத்து ஏமாந்துட்டேங்கிற மாதிரி இவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்க. அதை வெளில நின்று ஜான் அவங்களுக்கே தெரியாம காதுல வாங்கிட்டு இருக்கா. இவங்க அம்மா ஏதோ ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஏமாந்துட்டாங்க போல, இது நல்ல பயங்கர கடன் ஆயிடுச்சு. சோ இப்ப அந்த கடனை அடைக்கிறதா பொண்ணை படிக்க வைக்கிறதான்னு யோசிச்சவங்க பொண்ணை அவங்க அப்பா கிட்ட, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க போல. சோ அம்மா இப்ப பொண்ணு அப்பா கிட்ட அனுப்பலான்னு பிளான் பண்ணி பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப கடன் ஆயிடுச்சுமா, அதை அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு, ரொம்ப நாள் இல்ல கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும், எப்படியா இருந்தாலும் நீ காலேஜுக்கு பேங்காக் தானே போக போற, இப்பவே அப்பா கூட போய் அப்படி இருந்துக்கோ, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா ப்ளீஸ்மாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனும் நான் 11th கிரேட் முடிச்சுட்டு போறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா பதில் சொல்லாம, நீ உனக்கு ஆர்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அதுக்கு அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாரு, டியூட்டருக்கு எல்லாத்துக்கும் என்னை விடவே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு, சோ நீ நல்லா பொழைச்சுக்கோமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு, அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா இவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஆர்ட்டுக்கு தேவையான பென்சில் அந்த மாதிரி கிஃப்ட். சோ அதை கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதை வாங்கிட்டு வரும்போது அந்த ஸ்டோர்ல உள்ளவர் சொன்னாரு, பொண்ணு வரைகிற ஆர்ட்டை விட அதுக்கு அம்மாவே அந்த பென்சிலை சீவி கொடுக்கும் போது அந்த பென்சிலே அழகா தெரியுமா, சோ அதாம்மா உனக்கு வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கொடுக்குறாங்க. அதை அவ சந்தோஷமா வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன அம்மானு கூப்பிடாம இருந்துராதமாங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு இவ பயங்கரமா அழுதுட்டு ஹக் பண்றா. நான் எதுக்கு உங்களை அம்மானு கூப்பிடாம இருக்க போறேன், என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே என் அம்மா, அதை நீங்க மறந்துட்டீங்களாங்கிற மாதிரி கோவப்பட்டு அழுறா. அதுக்கு அவங்க அம்மாவும் பயங்கரமா அழுதுகிட்டு, இந்த மாதிரி காசு பிரச்சனையால வேற வழியே இல்லாம பொண்ணு நம்ம பிரியிறோமேங்கிற ஒரு வருத்தத்துல பயங்கரமா ரெண்டு பேரும் நடு ரோட்ல நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாத, நல்ல பொண்ணா நடந்துக்கோ, நல்லா படிச்சுக்கோ படிச்சுக்கோங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. இப்ப ஜான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஜான் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அம்மா சொன்னா உனக்கு ஆர்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு, சோ அதுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் ஐபேட் கொடுக்குறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நியூ மாடலா உனக்காகவே வாங்கினேன்னு சொல்லிட்டு கொடுக்க, இப்போ அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஐபேடும் ஒரு பக்கம் அவங்க அம்மா கொடுத்த கிட்டும் பக்கத்துல இருக்கு. இவங்க அம்மா கொடுத்ததை விட அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி தான். ஆனா அவ எதை செலக்ட் பண்றான்னா அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் ரொம்பவே ப்ரீஷியஸா நினைக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜான் ஸ்கூலுக்கு வரா. இப்போ அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்படியே காலேஜ் மாதிரி இருக்குங்க. பணக்கார பொண்ணுங்கெல்லாம் டைம் பாஸ் பண்றதுக்குன்னே கட்டி வச்ச மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே வேகமா நடந்து வர ஆப்போசிட்ல வர ஒரு பொண்ணை இடிச்சிடுறா. இந்த பொண்ணை எல்லாரும் பாத்துக்கோங்க. இந்த பொண்ணுடைய பேர் பாத்தீங்கன்னா ஏமி. இந்த ஸ்டோரியில ரொம்பவே முக்கியமான பர்சன் வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூல்லயே ஒரு மன்மதன் இருக்கானா அது இவ தான். இவ எல்லாரும் பின்னாடியும் சுத்துறாளோ இல்லையோ, இவ பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லயே மல்டி டேலண்டட்னா அது இவ தான். எந்த ஒரு இதுல போய் நுழைஞ்சாலுமே அதுல இவ தான் வின் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். அது கேமா இருக்கட்டும், ஆர்ட்டா இருக்கட்டும், சிங்கிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எந்த காம்படிஷனா இருந்தாலும் எல்லாத்துலயும் இவ தான் வின் பண்ணுவா. சோ எல்லாருக்கும் இவ மேல ஒரு கிரேஸ். நாம இந்த சீரீஸ் உடைய ரெண்டு கேரக்டர்ஸ பாத்துட்டோம், ஒன்னு ஜானு, இன்னொன்னு ஏமி. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏமி இப்ப என்ன பண்றானா அவளுடைய ஸ்டோர் ரூம்ல கொண்டு போயிட்டு அவ திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து அவளை ஹக் பண்றா, கிஸ் பண்றா, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றா. கிஸ் பண்ண வரா, இருந்தாலும் இவ ஸ்டாப் பண்றா. எதனாலன்னு தெரியல ஸ்டாப் பண்றா. அதுக்கப்புறம் சரி போனா போதுங்கிற மாதிரி இவளே அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவசரமா எங்கேயோ போறா. அப்படி அவ ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வர எல்லாரும் ஏதோ ஹீரோ வர மாதிரி
அப்படி ஒரு குட் மார்னிங், அப்படி ஒரு ஜாலி. காலையில இவளை பார்த்ததுல அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஹாப்பி. இதையெல்லாம் தாண்டி எமி எங்க விவேகமா நடந்து போறான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ஒரு பொண்ணை பார்க்க தான் போறா. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா. இப்ப இந்த சீரிஸோடைய தேர்ட் கேரக்டர் இவ. இங்க உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கா இல்லையா, இவ பேரு சோஃபி. சோஃபிக்கும் எமிக்கும் நடுவுல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. 2 பேருக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப். அது லவ்வா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ வந்து பாத்துட்டு நீ எப்படி இருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க அப்படியே அவங்க கையெடுத்து கன்னத்துல வச்சுட்டு ஐம் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா, என்ன சொல்றாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சோஃபி என்ன சொல்றான்னா, என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு இருந்த அதே விஷயம் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு இருந்த ஃப்ளூ அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சான். அப்ப என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்டடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்ப ஃப்ளூ இருந்திருக்கு. வேணாமா பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கோன்னு சொல்லி எமியும் சொல்லியிருக்கா. ஆனா காதுல வாங்காம, அதுக்காகவா நான் அவ்வளவு தூரம் வந்தேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்குற மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அதனால இப்ப இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்ப அப்படியே எமியோடைய கண்ணத்தை சோஃபி பாக்குறா. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொண்ணு கிஸ் கொடுத்துட்டு போனால, அந்த லிப்ஸ்டிக் வந்து கண்ணத்துல ஒட்டி இருக்கு. யாரோட லிப்ஸ்டிக்ங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அது ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி எமியும் சொல்லிடுறா. சோ சோஃபி அதை கண்டுக்காம அவ கிஸ் கொடுத்த அதே இடத்துல இவ கிஸ் கொடுக்கறா. சோ அவளுடைய லவ் பார்த்தவ டக்குன்னு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு கூட பார்க்காம திரும்பவும் அந்த சம்பவம் நடக்குது. சோஃபியும் சொல்றா, உனக்கு மறுபடியும் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். எனக்கு இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லா பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம். அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏய் நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கடி, என்னடி இப்படி பண்றீங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப எங்க கார்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அங்க டிராபிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த காரே நிக்குது. ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா இந்த பொண்ணும். இந்த சீரிஸோடைய 4th கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ கார்ல தூங்கிட்டே வரா. ரொம்ப நேரமா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. முன்னாடி இருக்கிறவங்க யாருமே நகர மாட்டாங்க. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்து காரை லைட்டா ஸ்கிராச் பண்ணிடுறா. அப்ப இவர் பயங்கரமா திட்டுறாரு, இந்த வயசுல இவளுக்கு யார் ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி கொடுத்தது, ஓட்ட தெரியாம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்றாளேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் சாரின்னு சொல்லிட்டு போறா. அந்த இடிச்ச பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அவ பேரு பேரே ஏன் தான். இப்ப இந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுடைய பேரு நிஹாரி. சோ நிஹாரி வெளில எட்டி பாக்குறா. பார்த்தா அது ஏனா இருக்கு, இவளுடைய கிளாஸ்மேட் தான். சோ என்ன பண்றானா, காருக்கு பே பண்றா, எக்ஸ்ட்ராவே பே பண்றா. ஏன்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்கும் போது, இடிச்சிட்டு போனது என் ஃப்ரெண்டு தான், சோ அதுக்கு சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. சோ ஏன் கிட்ட சொல்லாம அவ பின்னாடி போயிட்டு உட்கார்றா. உட்கார்ந்ததும் ஏய் சொல்லிட்டு உட்கார மாட்டியா, நான் பயந்துட்டேங்கிற மாதிரி சொல்றா. சரி போ, ஸ்கூலுக்குள்ள தானே போற, என்னையும் டிராப் பண்ணுன்னு சொல்ல. ஆல்ரெடி நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோண்டி, இன்னும் என்ன டிராப் பண்றதுன்னு சொல்றாங்க. சரி வா பார்க்கிங் வரைக்கும் டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்க இவ்வளவு வேகமா போறேன்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக சீட் பிடிக்கணுமா, இப்பதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த செமஸ்டருக்கு, இந்த மிடில் ஆஃப் த இயர்ல. சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்க சீட்டு பிடிக்கணுமா, அதுக்காக வேகமா போறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன சர்வீஸ்ங்கிற மாதிரி நிஹாரியும் திட்டுறா. அதுக்கு ஏன்னு, இதுல என்ன இருக்கு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா செய்யறது இல்லையான்னு சொல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டுமா சொல்றாங்க, உன்னை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது கூட உனக்கு தெரியலையாங்கிற மாதிரி திட்டுறா. பரவாயில்ல யூஸ் பண்ணா என்ன, இப்ப என்ன ஒண்ணு அவங்க புள்ளி பண்ணல, அதுவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நிஹாரி பசிக்குதுன்னு சொல்றா. சோ ஏன்னு அவ கையில இருக்க ஒரு சில ஐட்டம்ஸ் எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றா. எதுக்காக இவ கையில இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏனுடைய பேரண்ட்ஸ் சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு வரான்னு சொல்லி பாருங்களேன். இப்ப ஏனுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்க, சீட் பிடிக்க சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்க, நான் இப்பதான் ஸ்கூலுக்குள்ளேயே வந்திருக்கேன்னு இவ சொல்ல, அவ டென்ஷன் ஆகி திட்டுறா. ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு. இவளை சீட் பிடிக்க சொன்ன அந்த குரூப் ஸ்கூலுக்குள்ள போகும்போதே ஏனதான் திட்டிகிட்டே போறாங்க. ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா அவளால பண்ண முடியாது, எதுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டா, அவகிட்ட ஏன் அந்த ஒர்க்கை கொடுத்தங்கிற மாதிரி அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே திட்டிகிட்டே வராங்க. இப்ப அப்படியே கிளாஸ்க்குள்ள போறாங்க. போய் பார்த்தா இவங்க உட்கார வேண்டிய டெஸ்க்ல ஆல்ரெடி நம்ம ஜான் வந்து உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்ததும் அவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு எழுப்பணுங்கிற மாதிரி 3 பேரும் போய் நிக்கிறாங்க. இந்த 3 பேர்ல மெயின் வில்லன் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த மெயின் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவதான். இவளுடைய பேரு நேனோ. நல்லா இருக்கல, எனக்கு கூட பிடிச்சிருக்கு, ஆனா பயங்கர வில்லி. சோ நேனோ இப்போ நீ எழுந்திரி, இந்த இடத்த விட்டு எழுந்திரின்னு சொல்ல, எதுக்கு, நான் எதுக்கு எழுந்திருக்கணும்னு ரொம்பவே தைரியமா கேக்குறா ஜானு. ஏன்னா இது எங்களுடைய பிளேஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜான் என்ன சொல்றானா, இட்ஸ் ஓகே, நானும் உட்காந்துருக்கேன், நீங்களும் உட்காந்துக்கோங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல, விண்டோ சீட் எங்களோடது, அதுல நீங்க யாரும் உட்கார கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜான் என்ன சொல்றானா, நான் ஜஸ்ட் இப்பதான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன், நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு டக்குன்னு நேனோவுக்கு காம்ப்ளிமெண்டரி கொடுக்குறா. உங்க நோஸ்ல இருக்கிற அந்த மச்சம் ரொம்பவே அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அவ வந்து ரொமான்டிக்கா சொன்னா, அதை காதல வாங்காம எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாளுங்க. அது நேனோவுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா போயிடுது. அந்த நேரம் மதர் சுப்பீரியர் அங்க வர, ஜான
வேனோட திங்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற டெஸ்க்ல அவளையே கேட்காம இவளுங்களே தூக்கி போட்டுறாளுங்க. இவ்வளவு அவசரமா போயிட்டு அங்க உட்கார்றா. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நளின் டீச்சரை தான் இன்ட்ரோ பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் உள்ள வராங்க. இப்போ எல்லாரும் நியூ செமஸ்டருக்கு ரெடி ஆகுறீங்க, வெல்கம் பேக் 11C, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்றாங்க. 11Cன்னு சொன்னோடனே நான் 11th படிக்கும் போது கூட 11C கிளாஸ் தான், அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ நளின் டீச்சர் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நான் தான் நளின், நைஸ் டு மீட் யூங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அமைதியா உட்காந்து காதுல வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தி மட்டும் அப்போ டீச்சர் சோம் என்ன ஆனாங்கிற மாதிரி கேக்குறாங்க. யார் அந்த ஒருத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரா இவ மிஸ்ஸையே கொஸ்டின் கேக்குறான்னு நினைக்கிறீங்களே, அதே ஸ்கூல்ல சோம்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ரீசனால இப்போ நளின் டீச்சருக்கு கிடைச்சிருக்க இந்த போஸ்ட்ல அவங்க தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள துரத்தி விட்டு இருக்காங்க. எதுக்காக அமுச்சு விட்டீங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறா. யார் இவன் தெரியுதா, கார்ல இப்ப வந்தால நிகாரி, அவதான். அதுக்கு மதர் சுப்பீரியர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒண்ணு அவங்கள துரத்தி விடல, அவங்களாவே தான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போனாங்க, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்ல. ஆனா நான் அப்படி கேள்விப்படலையே, அவங்க என்னமோ செக்ஸ் கண்டென்ட்லாம் டைப் பண்ணதுனால, செக்ஸ் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணதுனால நீங்க அவங்கள அனுப்பிட்டீங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவங்க செக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபரா இருந்திருப்பீங்களோ, அதனாலதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோங்கிற மாதிரி சுப்பீரியரே சண்டைக்கு எடுக்கிறா. இந்நேரம் இவளுக்கு டிசியை கொடுத்து அனுப்பியிருக்கணுமே நீங்களாம் நினைக்கிறீங்களே, ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா சுப்பீரியருடைய பிளட் ரிலேஷன் தான் இந்த நிகாரி. ஸோ அதனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாம அவங்களும் ஏதோ பண்ணிட்டு போங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா உங்க ஸ்கோரை கம்மி பண்ணிடுவாங்கிற மாதிரி திட்டி விடுறாங்க. இப்போ நளின் டீச்சர் தான் காட்டுறாங்க. நளின் டீச்சரும் மதர் சுப்பீரியரும் பேசுனதை காட்டுறாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க அதிகமா செலவாகும், அதுக்கு மதர் சுப்பீரியர் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் மாதிரி. இது எதுக்கு மதர், எனக்காக ஏன் இவ்வளோ கருணை காட்டுறீங்கிற மாதிரி நளினும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, டீச்சர்ஸை நாங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுலயும் முக்கியமா இந்த ஸ்கூலுக்காக 10 வருஷத்துக்கு மேல உழைச்சவங்க தான் உங்க அம்மா, ஸோ அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்றோம், ஆனா பதிலுக்கு எனக்காக நீ ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க இப்போ பிரெஞ்ச் டீச்சரா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு பிரெஞ்ச் காம்படிஷன்ஸ்லாம் வருதான். அந்த காம்படிஷன்ல நம்ம பசங்களை கூட்டிட்டு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும், அது மூலியமாவும் நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த மிஸ் அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஏனை தான் காட்டுறாங்க. ஏனுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் லேட் ஆகுனா, அவங்களுடைய ட்ரக் ரிப்பேர் ஆயிடுச்சான், அது ரிப்பேர் ஆனதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதான், அதை சரி பண்ணி கொடுக்க ஒரு ஆள் வேணுமா, அதுக்காக இந்த செலவு நாங்க பண்ணிடுவோமா, ஸோ டியூஷன் ஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்க. அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம நளின் டீச்சர் அந்த இடத்துக்கு போயிட்டு, நீ இந்த பிரெஞ்ச் காம்படிஷனுக்கு கலந்துக்கோங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நீனு 4 பாயிண்ட் வாங்கியிருந்திருக்க உன்னுடைய படிப்புல, ஸோ உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தான் இதுல கலந்துக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஏனுமே இந்த ஹோல் ஸ்கூல்லயே நான் ஒரு ஆள் தான் தகுதியான ஆளாங்கிற மாதிரி கேட்க, அதுக்குதான் அவங்க, நீ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்க, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஏனுமே இதுக்கு ஒத்துக்கிறா. அப்போ அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஒருவேளை நீ இதை பண்ணினா இதனால உனக்கு பிரைஸ் மணி கிடைக்கும், உனக்கு ஸ்காலர்ஷிப் கூட இப்ப இல்லாம போயிடுச்சாமே, இப்ப இதை வச்சு நீ சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி மிஸ் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறா. கடைசியா நளின் என்ன கேக்குறாங்கன்னா, நீ மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை, ஸோ வேற யாரையாவது நீ ரெக்கமெண்ட் பண்றியா, உனக்கு தெரியும் இல்ல இவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி யாரையாவது சொல்லுன்னு கேட்க, இவளுமே ஒரு ஆளை சொல்றா. ஆனா அந்த ஆளை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்ல, இப்போ அந்த ஆளை தேடி நம்ம நளின் போறாங்க. அப்படி யாரா அந்த ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம திமுரு பிடிச்சவ இருக்கால நிகாரி, சுப்பீரியருடைய சொந்தக்கார பொண்ணு, அவதான். இவ சும்மாவே யாரையும் மதிக்க மாட்டா. நளின் டீச்சர் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல. நான் எதுக்கு இதுல கலந்துக்கணுங்கிற மாதிரி கேட்டா, நீ தாம்மா இதுல கலந்துக்கணும், நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் சொல்ல, இதுல இப்ப கலந்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி கேட்க, பிரைஸ் மணி கிடைக்கும்னு சொல்றாங்க. பிரைஸ் மணியா, நான் ஒன்னும் இப்ப கஷ்டத்துல இல்லையே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லையேங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு யூஸ் ஆகாத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், அதனால டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா, நீங்களும் என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கா. இப்போ உடம்பு சரியாகி சோஃபியும் அந்த இடத்த விட்டு வெளில வரா. எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எமி இருக்கால, அவ பயங்கரமா நல்லா பாடுவா. சோ இப்ப அவ அதே ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து
பாடிக்கிட்டு இருக்கா. அவள் பாடிக்கிட்டு இருக்கத அதே ஸ்கூலில் இருக்கிற அவளுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் அந்த ஸ்டேஷனுக்கே போயிட்டு ரசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ சோஃபியும் போறா. இப்போ எமி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ற ஒரு ஆள் இருப்பாள், அவ கேட்குறா, ஒருத்தவங்களை லவ் பண்ணாம லவ் சாங்ஸ் வந்து ரைட் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது நீ யாரை லவ் பண்றன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்றா. இல்லை இல்லை இருக்கு சொல்லுங்கிற மாதிரி கேட்க, சரின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்ல முடியாது ஆனா இருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ பேர் சொல்ல வேணாம் இனிஷியலையாவது சொல்லுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சோஃபி வந்ததை பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ற பொண்ணு என்ன சொல்றான்னா, நம்ம ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்டும் வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்றா. ஆமாங்க, சோஃபி தான் இந்த ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட். யாரு? எமியோட ஆளு. ஸோ இப்போ எமி என்ன சொல்லுவான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, எஸ்ங்கிற இனிஷியல்ல தான் என் ஆளுடைய பேர் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி இவளும் சொல்ல, இப்போ அந்த கிளாஸ்ல ஒரு 2-3 எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற நேம் இருக்கு. ஸோ அந்த நேம் தான் அவதான் சொல்லிட்டு அவளுங்களுக்குள்ளேயே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாளுங்க. ஆனா சோஃபிக்கு தெரியும் அது நாம தாங்கிறது. இப்ப சோஃபி அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்க, ஆப்போசிட்ல ஒரு மிஸ் வராங்க. இவங்க வந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க அவங்க இவங்க தான். எதுக்காக திட்டுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொமான்டிக்கான விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா, யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண சொல்லு, நீ தானே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோடைய பிரசிடென்ட், ஸோ நீ தான் சொல்லுங்கிற மாதிரி சோஃபிட்ட சொல்ல, சோஃபியுமே ஓகே மிஸ் திட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேரு திட்டு. இப்போ கிளாஸ்ல 3 ரவுடிங்க இருக்குது இல்லையா, அதுங்களை தான் காட்டுறாங்க. அதுல முக்கியமா நம்ம நேனோவை காட்டுறாங்க. நேனோ கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு பான், அவ கூட இருக்கிற ஃப்ரெண்டு பேரு பானு. அவன் என்ன கேட்கிறானா, நீ கண்டிப்பா என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துருவியா, சியர் லீடர் ப்ரோக்ராமுக்கு வர அமௌண்ட்டை வச்சு நீ என் பணத்தை திருப்பி கொடுத்துருவியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் தரமாட்டேனாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவ இல்ல இப்போ ஃபேன் மீட்டிங்க்கு டிக்கெட் புக் பண்ற டைம் வரப்போகுது, ஸோ கையில பணம் இருக்கணுங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி நான் ஹேண்டில் பண்றேன், நல்லா யோசிச்சு பாரு, சியர் லீடரு நான் தான், நீனு கலர் பிரசிடென்ட், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை ஈஸியா அடிச்சிடலாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாளுங்க. சோ இப்ப இங்க நம்ம ஜான் என்ன பண்றானா, வழக்கம் போல வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற நேனோவை பாக்குறா. பார்த்துட்டு இவளே என்ன பேசிக்கிறானா, ஒருத்தி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அழகா இருப்பான்னா அவ கண்டிப்பா நேனோவா தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வந்ததுல இருந்து ஜானுக்கு நேனோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா நேனோ தான் பயங்கர திமிர் பிடிச்சவளாச்சே. ஸோ இவ பாக்குறத அவ எப்படியே பாத்துடுறா. ஜானுன்னு கூப்பிட்டு பேச, அதுக்கு இவ சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரே ஒரு டைம் தான் என் பேரை சொன்னேன், நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியாங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ அவள் இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த கலர் பிரசிடென்ட்டுக்கு பான் தான் நிற்கிறா, ஸோ நீ அவளுக்கு ஓட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, சரி பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரசிடென்ட்டுக்கு ஓட் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு 3 தீம் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அவங்க தீமை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் மொத்தம் 3 தீம். அதில் ஒரு தீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வந்து எழுதுனது தான். இன்னொரு தீம் பார்த்தீங்கன்னா நேனோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி பண்ணது. இன்னொரு தீமும் அதே கிளாஸில் இருக்கிற பண்ணது. இப்போ மற்ற 2 தீமும் சொல்கிறாங்க, அதுக்கு கை தூக்க சொல்கிறாங்க, ஆள் எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு தீம் இருக்கு, டைம் டிராவல்னு சொல்லிட்டு. யார் இந்த மாதிரி எழுதுனதுங்கிற மாதிரி நேனோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த தீம் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. சரி அந்த தீமை யார் ரைட் பண்ணான்னு சொல்லி கேட்கும் போது ஜான் கை தூக்க எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. வாவ் சூப்பருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான் போட்டு நம்ம பிளானையே சொதப்பிடுவா போலேங்கிற மாதிரி 3 பேரும் யோசிக்கிறாளுங்க. ஸோ இப்போ அதே ஸ்கூலில் இருக்கிற இன்னொரு கிளாஸ் கிட்ட இவங்க தீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போக, அந்த கிளாஸில் இருக்கிறவங்களாம் வந்து டைம் ட்ராவலை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நீங்கள் அதையே வச்சுக்கோங்க, இதில் என்ன ப்ராப்ளங்கிற மாதிரி சொல்ல, இல்லை உங்கள் கிளாஸ்லேயும் இந்த தீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டங்கிற மாதிரி சொல்ல, இரு என் கிளாஸில் இப்போ செலக்ட் பண்ணது உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி டைம் ட்ராவல் எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கிற மாதிரி இவங்க கிளாஸில் இருக்கிற நேனோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்ல, அதை கேட்டுக்கிட்டே இருந்த ஜானால அதை தாங்கிக்க முடியல. இது எவ்வளவு நல்ல தீமை, இதை போயிட்டு வேணான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, சரி இரு ஏதாவது ஐடியா இருக்கா, நான் இதை பத்தி ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்கெட்ச் எடுத்துட்டு போயிட்டு ஜான் அந்த போர்டில் அதை பத்தி ஒரு ஆர்ட்டே வரைஞ்சு காமிச்சிடுறா. இதுதான் இந்த தீம்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ஆப்போசிட் கிளாஸ் பசங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உன் கிளாஸ்ல 11C இப்படி ஒரு அறிவாளியாங்கிற மாதிரி சொல்ல, நேனோவுக்குலாம் ஒரே அசிங்கமா போயிடுது. இது ஒரு யூஸ்லெஸ் கான்செப்ட்ங்கிற மாதிரி இவளுங்க சொல்ல, அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ப்பா, வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து
டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜானியும் அதில் சேர்த்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேனாவுடைய ஃப்ரெண்டு பான் இருக்கால, அவ ஜானுடைய டைரி அந்த இடத்துல பார்க்குறா. டிராயிங் வரைகிற புக்கு. ஸோ அதை பார்த்ததும் என்ன நினைச்சான்னு தெரியல, எடுத்தடைய பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ்லேருந்து நேனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போக அந்த இடத்துக்கு ஜான் போயிட்டு பேச, இவளுங்க ஆல்ரெடி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க, இவளை எப்போ திட்டி விடலான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் ஃப்ரெண்டில் ஒரு ஆள் என்ன பண்ணுறானா, இங்கே ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்குல்லங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் பேக் சைடு திரும்பி பார்க்குறா, ஒரே சாக் பீஸோடைய டஸ்ட்டாக இருக்குது. அதை உட்கார்ற பிளேஸில் கொட்டி வச்சிருக்காளுங்க. ஸோ இவ உட்காரும் போது அது மேலே பட்டிருக்கு. இப்போ தான் கவனிக்கிறா டிராயிங் வரைய அந்த புக்கை காணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கே போயிட்டு பார்க்கும்போது புக்கை பார்த்தா உள்ளார ஏதோ ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பேஜும் கிழிஞ்சிருக்கு. ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. இப்போ சோஃபியையும் எமியையும் காட்டுறாங்க. எமி சோஃபி கிட்ட பேச ட்ரை பண்ண, சோஃபி ஒரு மாதிரி கோவமா இருக்க மாதிரி பேசுறா. என் மேல என்னமா கோவங்கிற மாதிரி கேட்க, போ ஸ்கூலே கேக்குற மாதிரி என் நேம சொல்லுவியா நீங்கிற மாதிரி கேட்க, எஸ்ன்னு தானே சொன்னேன், எஸ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீன்னு சொல்லி பேசிட்டு வரும்போது, சரி இன்னைக்கு டியூஷன்ல எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிரு, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஏமி எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுப்பினா எல்லா கொஷினையும் நான் ராங்காவே எழுதுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறா. சரி கிட்ட போறா, ஸ்கூல் தானே எதுவும் பண்ண மாட்டான்னு பார்த்தா அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணிடுறா. இவ இங்கே கிஸ் பண்ண, அப்படியே ரெண்டு பேரும் ரூம்ல போயிட்டு கசமுசா பண்றதை காட்டுறாங்க. அது ஒரு பக்கம் போகுதுன்னா அதே மாதிரி இன்னொரு பேரும் ரூம்ல கசமுசா பண்றாங்க. ரெண்டு பேரும் பண்றத ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க, இந்த ரூமையும் அந்த ரூமையும். சரி இது ரெண்டும் எமியும் சோஃபியும். அப்ப இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ல தான் காட்டுறாங்க. இந்த அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்த அந்த பொண்ணு வீடியோவே எடுக்கிறா. அப்படி யாரா அந்த பொண்ணு இவ்வளவு தெளிவா இருக்கான்னு சொல்லிட்டு லாஸ்டா காட்டுறாங்க. பார்த்தா கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ஏன் தான் அது ஒன்னும் தெரியாத பொண்ணு அந்த ஸ்கூல்லயே ரொம்ப பாவமான பொண்ணா ஒருத்தி இருந்தா இல்லையா, அந்த ஏன் தான் அது எதுக்காகடா இதை வீடியோ எடுத்து வைக்கிறான்னு உனக்கு தோணுதுல. இதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இப்ப மறுபடியும் நடந்ததை காட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த புக்ஸ்ல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் யாரு கிழிச்சான்னு காட்டுறாங்க. அந்த பான் எடுத்து பார்த்தா இல்லையா, அவ தான் கிழிச்சிருக்கா. கிழிக்கும் போது கூட நானும் அது வேணாம் ஏன் அப்படி பண்ணுங்கிற மாதிரி திட்டிட்டு அவ கிழிச்சு கீழே போட்ட எல்லா பேப்பரையும் எடுத்து அதுக்குள்ளேயே வச்சுட்டு தான் நானும் வந்திருக்கா. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸோட பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.